நிலையத்திற்குள் ஏற்பட்ட தீ விபத்தால் விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வசந்தன். வசந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை பகுதிகளில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த பன்னாட்டு புறப்பாடும் பகுதிகளில் உள்ள கேண்டீனில் இருந்து திடீரென கரும்புகை வருவது தெரிய வந்தது. இதனையடுத்து அங்கிருந்து உடனடியாக பணியாளர்கள் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். தற்பொழுது இந்த தீ அந்த கேண்டீன் உள்ள பகுதிகளில் அதிகமாக எரிந்து கொண்டிருப்பதாகவும், இது விமான நிலையத்தின் உள்பகுதி, அதாவது விமானங்கள் புறப்படும் பகுதி மற்றும் தரையிறங்கும் பகுதி என்பதால் அந்த பகுதியில் இருந்த விமானங்கள் அனைத்தும் அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பயணிகள் யாரையும் இந்த பன்னாட்டு முனையத்திற்கு உள்ளே அனுமதிக்காமல் வெளியிலேயே நிப்பாட்டி வைத்துள்ளனர். அதாவது இந்த போர்டிங் பாயிண்ட் எனப்படும் இந்த வெளிப்பகுதிகளில் அனைவரையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். உள்ளே யாரையும் அனுமதிக்கவில்லை. பணியாளர்கள், பயணிகள் என யாரையும் அனுமதிக்காமல் சென்னை விமான நிலையத்தில் உள்ள அதிநவீன இந்த தீயணைப்பு வாகனமானது வரவழைக்கப்பட்டு பணியாளர்கள் அதிவிரைவாக உள்ளே சென்று இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். உள்ளிருந்து இந்த கரும்புகை வெளியே வரும் காட்சி மட்டும்தான் நமக்கு தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி பரபரப்பான சூழல் அங்கு காணப்பட்டுள்ளதால் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர், தீயணைப்பு கருவிகள், அதிநவீன கருவிகளுடன் இந்த தீயணைக்கும் பணியாளர்கள் தற்சமயம் பன்னாட்டு முனையம் வழியாக உள்ளே சென்றுள்ளனர். உள்ளே சென்று இந்த கேண்டீனில் இருந்து புகை எங்கிருந்து வந்தது, அங்கு எப்படி தீயை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் உள்ளே இதுவரையில் 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளே சென்றுள்ளனர். இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதோடு இங்கிருந்து விமானங்கள் புறப்படுவதும் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சென்னையில் தரையிறங்கும் விமானங்களும் வானத்திலேயே வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு சில விமானங்களை அந்த ஓடு பாதையில் இருந்து அப்புறப்படுத்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்து உள்ளது. மேலும் இந்த போர்டிங் பாயிண்ட் எனப்படும் பயணிகளை உள்ளே அனுமதிக்கும் பகுதிகளில் யாரையும் அனுமதிக்க வேண்டாம் எனவும் பயணிகள் வெளியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இன்டர்நேஷனல் விமான நிலையத்தில் இருந்து அதிவிரைவாக உள்ளே செல்லும் வழியாக, அதாவது இந்த செக்கிங் பாயிண்ட் இல்லாத இன்னொரு எமர்ஜென்சி டோர் வழியாக இந்த தீ அணைக்கும் பணியாளர்கள் உள்ளே சென்று கேண்டீனில் இருந்து புகை வந்த பகுதியில் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுக்கு சமைப்பதற்காக எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தும் பொழுது அங்கிருந்து புகை வந்திருக்கலாம், அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தற்பொழுது வெளிவந்துள்ள தகவல்களானது வெளிவந்துள்ளது. மேலும் இன்டர்நேஷனல் பகுதி என்பதால் வெளிநாடுகளுக்கு செல்லும் அனைத்து விமானங்களும் தற்பொழுது வரை புறப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளது. இந்த தீ அணைக்கப்பட்ட பிறகு அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட பிறகுதான் பயணிகள் மற்றும் இந்த விமானங்கள் புறப்படும் செயல்களும் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்தன்.